நல்லா நசுக்கி 4 தட்டு தட்டினாதான் இதுக்குள்ள சாறு வெளியே வரும். நல்ல ஒரு டீயும் போட முடியும். இந்த இஞ்சி ஏலக்காவை தான் நான் சொல்றேன். சில பேரோட வாழ்க்கையும் இப்ப இந்த நிலைமையில தான் இருக்குது. நானும் எத்தனை வருஷம் ஏசப்பாவை தேடுறது. ஏசு கிறிஸ்து எனக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வரணும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், ஏசு கிறிஸ்து உண்மையாவே இருந்தா இதெல்லாம் எனக்கு அனுமதிப்பாரா அப்படின்னு சில பேர் கோவமா வேதனையோடு இருக்கிறீங்க. சும்மா அப்படி இருக்கிறப்போ இந்த இஞ்சியோட குணமும் இந்த ஏலக்காவோட குணமும் யாருக்கு தெரியாது. அத நல்லா நசுக்கி இடிக்கும் போதுதான் அதோட சாறு வெளியே வரும் போதுதான் அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். அது நல்லா டீ போடுறதுக்கும் மற்ற எதுக்குனாலும் அது உதவும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் மிக்சில அரைக்கிற மாதிரி 4 பக்கமும் அரைக்க போதுதான் நமக்குள்ள இருக்கிற உண்மையான விசுவாசமும் ஜபமும் தேவ பலனும் வெளியே வரும். சோதனைகள் எல்லாம் நம்மள உடைக்க வரல, நமக்குள்ள இருக்கிற தகுதியை வெளிப்படுத்த வருது. இந்த உலகத்துல நம்ம வாழும் போது நம்மளுக்கு கஷ்டம் வராதுன்னு பைபிள் சொல்லல. உலகத்திலேயே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னு தான் ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஏசப்பா மேல கோவப்பட்டுறாதீங்க. அவர் எல்லாவற்றையும் உங்க நன்மைக்காகவும் உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் செய்து கொண்டிருக்கிறார்.